Good morning. Today's word beseech. Beseechனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா to beg someone for something earnestly. Earnestlyனா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்சியராக சீரியஸாக ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்குறது. அதாவது தமிழில் கெஞ்சி கேட்டல், ரொம்ப கெஞ்சி கேட்குறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ beseech you, don't do the same thing again. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், திரும்பவும் இதே மாதிரி செய்யாத. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். We besought her to change her decision for the sake of her children's wellness, but she didn't. நாங்கள் அவளை ரொம்ப கெஞ்சி கேட்டோம், உன்னோட முடிவை நீ மாற்றிக்கோ, உன்னுடைய குழந்தைங்களுடைய நல்லதுக்காகவாது உன்னுடைய முடிவை மாற்றிக்கன்னு கேட்டோம், ஆனால் அவள் மாற்றிக்கலை. அதாவது ஃபேமிலி சம்மந்தமான ஒரு சில முடிவுகள், தவறான முடிவுகள் பிள்ளைங்க எடுக்கும் பொழுது பேரண்ட்ஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்கல்ல, அதான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has beseeched him to give up drinking and smoking, but he has never left those habits. அவள் அவனிடம் குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் விடுமாறு ரொம்ப கெஞ்சி கேட்டாள், ஆனால் அவன் அந்த பழக்கங்களை விடவே இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள். They beseeched the management for their daughter's mistake, but the management didn't accept their apology. அவங்க பொண்ணு செஞ்ச தப்புக்காக மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அவங்க ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்டாங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கவே இல்லை. பிசிச் அப்படின்ற இந்த வேர்டுக்கு சினானிம் வேர்டு பார்த்திங்கன்னா பெக் வரும். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கூட இருக்குது. நம்ம மேக்ஸிமம் கெஞ்சுறதுக்கு பெக்கிங், பெக் அப்படி தான் பயன்படுத்துவோம். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் பிசாட் ஆர் பிசிச்ட். இந்த ரெண்டு வார்த்தைகளில் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.